Dear students, அனைவருக்கும் வணக்கங்கள். வந்தனம், நமஸ்கார். உங்களை ஃபேஸ்புக் முகநூலின் வழியாக மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நேற்று பார்த்த பாடத்தின் தொடர்ச்சியினை இன்று காணலாம். இதுக்கு லாஸ்ட் பார்த்தது டயப்ரெட் டெஸ்ட் கிராஸ், இருபண்பு சோதனை கலப்பினை பற்றி கண்டோம். The ratio of diabrate test crosses 1:1:1:1:1. இருபண்பு சோதனை கலப்பின் விகிதம் 1:1:1:1. சோதனையை செய்தவர் கிரிகார் ஜோஹான் மெண்டல். சோதனை கலப்புனா உங்களுக்கு தெரியும். Crossing the F1 hybrid with its recessive parent is said to be test cross. முதல் தலைமுறை கலப்புயிரியினை அதனுடைய ஒடுங்கிய பெற்றோருடன் கலப்பு செய்தால் அதற்கு சோதனை கலப்பு என்று பெயர். டயப்ரெட் டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ, இருபண்பு சோதனை கலப்பின் விகிதம் 1:1:1:1. The parental combination is 50%, பெற்றோர் சேர்க்கை 50%. The recombination 50%, மீள் சேர்க்கை 50%. இது முடிச்சதுக்கு அப்புறமா மெண்டல் proposed a law. மெண்டல் ஒரு விதியினை வெளியிட்டார். It is law of independent assortment. சார்பின்றி ஒதுங்குதல் விதி என்ற ஒரு விதியானது வெளியிடப்பட்டது. And Mendel said that this law is universal. Law of independent assortment is universal. சார்பின்றி ஒதுங்குதல் விதி என்பது உலகத்தில் உள்ள அனைத்து தாவரங்களிலும் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து விட்டார் இந்த இயர் 1884. சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவா, எதாக இருந்தாலும் திருப்பி எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி பார்ப்பான். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இஸ் நாட் யுனிவர்சல். இட் மே கெட்ஸ் மாடிஃபைடு இன் அதர் பிளான்ஸ். மெண்டலின் சார்பின்றி ஒதுங்குதல் விதியானது அனைத்து தாவரங்களுக்கும் பொருந்தாது. சில தாவரங்களில் அது மாறுபாடு அடைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பீ, லெத்தாரஸ் ஓடரேட்டஸ் என்று அழைக்கப்படுகின்ற இனிப்பு பட்டாணியில், லெத்தாரஸ் ஓடரேட்டஸ் த பொட்டானிக்கல் நேம், த காமன் நேம் இஸ் ஸ்வீட் பீ, இனிப்பு பட்டாணி. அதில் பண்ணின எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ போகிறது எகைன்ஸ்ட் த மெண்டலியன் லா. மெண்டலின் விதிக்கு எதிரான ஒரு சோதனையினை நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த சோதனைக்கு போகிறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுதான் ஈஸியாக இருக்கும். லிங்கேஜ், coexistence of genes in the same chromosome during inheritance is said to be linkage. ஒரு குரோமோசோமில் உள்ள ஜீன்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அப்படியே கடத்தப்பட்டது என்றால் அதற்கு பிணைப்பு, பிணைதல் என்று பெயர், பிணைப்பு என்று அழைப்பார்கள். The tendency of genes to stay together during separation of chromosomes or during inheritance. ஒரு குரோமோசோமில் காணப்படுகின்ற ஜீன்கள் அப்படியே ஒன்றாக இணைந்து அடுத்த தலைமுறைக்கு செல்ல முற்பட்டது என்றால் அதற்கு லிங்கேஜ் என்று பெயர். So the genes are present in the same chromosome, inherited together to the subsequent generation. ஒரு குரோமோசோமில் உள்ள ஜீன்கள் மியாசிஸ் செல் பெறுதல் நடைபெறுகின்ற சமயத்தில் கிராசிங் ஓவர் என்று அழைக்கப்படுகின்ற குன்றல் பகுப்பில் ஈடுபடாமல் அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கடத்தப்பட்டது என்றால் the genes are known as linked genes and are inherent, and the phenomena is said to be linkage. இவ்வாறு சப்சிக்வெண்ட் ஜெனரேஷனுக்கு அப்படியே பாஸ் ஆகிட்டே இருந்தால் அந்த ஜீன்களுக்கு பிணைந்த ஜீன்கள் என்று பெயர். அந்த நிகழ்வினை பிணைப்பு என்று அழைப்பார்கள். இது ஒரு குரோமோசோம்னு வச்சுக்கோங்க. இந்த குரோமோசோமில் இப்படி ஜீன் வரிசையாக உட்காந்துட்டே வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஆரம்பித்து விளம்பரிச்சு குரோமோசோம் 1 2 3 4 5 6 ஜீன் உட்காந்துட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. எந்தெந்த ஜீன்லாம் பக்கத்தில் இருக்காலோ தே ஆர் கால்டு டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஜீன்களுக்கு பிணைந்த ஜீன்கள் என்று அழைப்பார்கள், லிங்க்டு ஜீன்ஸ் என்று அழைப்பார்கள், டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ் என்று அழைப்பார்கள், மிகவும் நெருக்கமாக பிணைந்த ஜீன்கள் என்று பெயர்.
அவங்க அப்படியே சப்சிக்வெண்ட் ஜெனரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆவாங்க. இஃப் த ஜீன்ஸ் ஆர் ஃபர்தர் அபார்ட் then the rate of crossing over is more. ஜீன்கள் தொலைவில் இருந்தால் அவை குறுக்கே கலத்தலில் அதிகமாக ஈடுபடும். they are loosely linked ஜீன்னு சொல்லுவாங்க. நெருக்கமாக பிணைந்த ஜீன்கள் சொல்லுவார்கள். சற்று நெருக்கம் குறைந்து பிணைந்த ஜீன்கள் என்று அழைக்கலாம். இதை வேற மாதிரி புக்கில் கொடுத்துருக்கான். ஜீன்ஸ் located close together on the same chromosome are inherited together. குரோமோசோம்கள் மிகவும் அருகருகே இருந்தால் அவங்க அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவார்கள். ஒன்றாகவே இணைந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவார்கள். அதை இணைந்த ஜீன்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆர் டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ் வச்சுக்கலாம். இஃப் த ஜீன்ஸ் ஆர் ஃபர்தர் அபார்ட், கொஞ்சம் தள்ளி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், த டூ ஜீன்ஸ் தட் ஆர் சஃபிஷியன்ட்லி ஃபேர் அபார்ட் ஆன் த சேம் குரோமோசோம், ஒரு குரோமோசோமில் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட லிங்கேஜ், இந்த பிணைப்பு என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும். they may be separated, பிரிந்து சென்று விடுவார்கள். such genes are called unlinked genes, பிணைப்பற்ற ஜீன்கள் என்று அழைக்கலாம். if they are not inherited to the subsequent generation, அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த ஜீன்கள் அப்படியே கடத்தப்படவில்லை என்றால் அவளை unlinked genesனு சொல்லலாம். syntenic genes, பிணைப்பற்ற ஜீன்கள்னு சொல்லலாம். syntenic genesனு சொல்லலாம். this phenomena is said to be synteny. அப்ப genes are nearer, the rate of crossing over is less, they are inherited to the subsequent generations. ஜீன்கள் மிக அருகில் இருந்தால் அவை குன்றல் பகுப்பில் ஈடுபடாது அடுத்தடுத்த தலைமுறைக்கு அப்படியே கடத்தப்படும். they are called linked genes, பிணைந்த ஜீன்கள் என்று பெயர். if the genes are further apart, the rate of crossing over is more, தொலைவில் இருந்தால் குறுக்கே கலத்தல் என்பது அதிகமாக நடைபெறும். அப்ப they are not inherited to the subsequent generation, that is in cluster, மொத்தமாக அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு செல்ல மாட்டார்கள். அவளை என்ன சொல்றது, unlinked ஜீன்னு சொல்லலாம், சின்டெனிக் ஜீன்ஸ்னு சொல்லலாம், சின்டெனின்னு சொல்லலாம், பிணைப்பற்ற ஜீன்கள்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பேசிக் ஐடியா. இப்போ நம்ம பார்க்க போகிறது மெண்டலோட டயபரட் டெஸ்ட் கிராஸ்க்கு எகைன்ஸ்ட். we are going to learn about the law of independent assortment is not universal. மெண்டலின் சார்பின்றி ஒதுங்குதல் விதி அனைத்து பாரம்பரியங்களுக்கும் பொருந்தாது அப்படிங்கிறதுக்காக கப்ளிங், இணைதல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சோதனையை பார்க்க போகின்றோம். போர்டுக்கு அப்புறமா போகிறேன், வேறு என்ன கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த கப்ளிங்? இங்கிலீஷில் கப்ளிங் சொல்லுவா. இதை சிஸ் கான்ஃபிகுரேஷன் சொல்லியிருக்கா. இணைதல், சிஸ் வகை இணைதல்னு பேர். இது முடிச்சதுக்கு அப்புறமா டிரான்ஸ் வகை இணைதலை பற்றி பார்ப்போம். டெஃபினிஷன், வரையறை தெரியாது, ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் படித்தாதான் தெரியும். எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்டட் பை பேட்சன் அண்ட் புன்னட். சோதனையை செய்தவர் பேட்சன் மற்றும் புன்னட் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டு அறிவியல் அறிஞர்கள். த எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல் இஸ் லத்தாரஸ் ஓடரேட்டஸ். சோதனைக்கு எடுத்துக்கொண்ட தாவரம் லத்தாரஸ் ஓடரேட்டஸ். இங்கிலீஷில் ஸ்வீட் பீ சொல்லுவா, தமிழில் இனிப்பு பட்டாணி என்று அழைப்பார்கள். கேரக்டர் செலக்டட் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட். சோதனைக்கு எடுத்துக்கொண்ட குணம் ஃப்ளவர் கலர், மலரின் நிறம், அண்ட் ஷேப் ஆஃப் த பொலன் கிரைன், மகரந்தத்தின் அமைப்பு. அதை பாருங்க, ஷேப் ஆஃப் த ஃப்ளவர், மலரின் நிறம். பர்பிள் இஸ் டாமினன்ட் ஓவர் ரெட். ஊதா என்பது சிவப்பு நிறத்தை விட ஓங்குதன்மை உடையது. In the pollen shape, long pollen grains are dominant over round pollen grains. நீண்ட மகரந்தங்கள் வட்ட வடிவ மகரந்தத்தை விட ஓங்குதன்மை உடையவை. So experiment conducted by Patchen and Punnett. Experiment material Lathyrus odoratus, a sweet pea plant. Character selected for the experiment, flower color and shape of the pollen grain. சோதனையை செய்தவர் பேட்சன் மற்றும் புன்னட் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டு அறிவியலறிஞர்கள். சோதனை தாவரம் லத்தாரஸ் ஓடரேட்டஸ், இனிப்பு பட்டாணி. சோதனைக்கு எடுத்துக்கொண்ட குணம் மலரின் நிறம், ஊதா நிற மலர்கள் சிவப்பு நிற மலர்களை விட ஓங்குதன்மை கொண்டவை. மகரந்தத்தின் அமைப்பு, நீண்ட மகரந்தங்கள் உருண்டை மகரந்தத்தை விட ஓங்குதன்மை கொண்டவை. இனிமேல் விஷயத்துக்கு வரும், இன்னும் டெஃபினேஷன் போல. பேட்சன் அண்ட் புன்னட் கிராஸ்ட் purple color flower, long pollen giving Lathyrus odoratus with red color flower, round pollen grain giving Lathyrus.
ஊதா நிற மலர்கள் நீண்ட மகரந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இனிப்பு பட்டாணியினை சிவப்பு நிற மலர் உருண்டை மகரந்தத்தை கொடுக்கக்கூடிய மற்றொரு இனிப்பு பட்டாணியுடன் கலப்பு செய்தார். சிம்பிளாக ப்ளூ லாங் இஸ் கிராஸ்ட் வித் ரெட் ரவுண்ட்னு வச்சுக்கலாம். ஊதா நீண்டது சிவப்பு உருண்டையுடன் கலப்பு செய்யப்பட்டது. The F1 generation produced all blue long pollen giving plants. முதல் தலைமுறையில் தோன்றிய தாவரங்கள் அனைத்தும் நீல நிற மலர் நீண்ட மகரந்தங்களை உண்டாக்கியது. மெண்டல் சொன்ன பிரகாரம் 2 பேருக்கு நடுவில் கிராஸ் பண்ணோன்னா F1ல யாரான ஒரு பெற்றோரோட பண்பு வெளிப்படும். எந்த பண்பு வெளிப்படுகிறதோ அதற்கு ஓங்கு பண்பு என்று பெயர். The character expressed in the F1 generation is said to be the dominant character, and the character which is not suppressed in the F1 generation is said to be the recessive character. முதல் தலைமுறையில் எந்த பண்பு வெளிப்படுகிறதோ அதற்கு ஓங்கு பண்பு, எது மறைக்கப்படுகிறதோ ஒடுங்கு பண்பு. Blue long crossed with red round, F1 generation produced all blue long. நீலம் நீண்டது சிவப்பு உருண்டையுடன் கலப்பு செய்யப்பட்டது. நீலம்ங்கிறதா இங்கே ஊதா கொடுத்துருக்கா. ஊதா நிற மலர்கள் நீண்ட மகரந்தத்தால் சிவப்பு உருண்டையுடன் கலப்பு செய்யப்பட்டது. முதல் தலைமுறையில் தோன்றியவை அனைத்தும் ஊதா நீண்ட மலர்களை தோற்றுவித்தன. அப்போ ஊதா நீண்டது என்பது ஓங்கு பண்பு, சிவப்பு உருண்டை என்பது ஒடுங்கு பண்பு. ப்ளூ லாங் இஸ் த டாமினன்ட் கேரக்டர். ரெட் ரவுண்ட் ப்ளூ லாங்கிறதா இங்கே பர்பிள் லாங்னு கொடுத்துருக்கா. everything one. Purple long is the dominant character and red round is a recessive character. What is test cross? சோதனை கலப்பு என்றால் என்ன? Crossing the F1 hybrid with its recessive parent. முதல் தலைமுறை கலப்பு இரியினை ஒடுங்கிய பெற்றோருடன் கலப்பு செய்தால் அதற்கு சோதனை கலப்பு என்று பெயர். Patson and Punnett test crossed the F1 hybrid purple long with red round. The F2 generation produced 7:1:1:7 ratio of 44 blue long, that is purple long, 6 purple round, 6 red long and 44 red round pollen giving plants. முதல் தலைமுறை கலப்பு உயிரியாகிய ஊதா நீண்ட மலர்களை கொடுக்கக்கூடிய இனிப்பு பட்டாணியை சிவப்பு உருண்டை நிற மலர்களை கொடுக்கக்கூடிய இனிப்பு பட்டாணியுடன் கலப்பு செய்த பொழுது இரண்டாவது தலைமுறையில் 7:1:1:7 ரேஷியோ விகிதத்தில் 44 ஊதா நீண்ட மலர்கள், 6 ஊதா உருண்டை, 6 சிவப்பு நீண்டது, 44 சிவப்பு உருண்டை தோன்றியது. Blue long and red round are the parents, that is purple long and red round are the parents. ஊதா நீண்டது, இந்த பக்கம் வந்த சிவப்பு உருண்டை இரண்டும் பெற்றோர். இது எவ்வளோ இருந்தது அப்படின்னா 88% இருந்துச்சு. நடுவில் புதுசாக ஃபார்ம் ஆன பர்பிள் ரவுண்ட் அண்ட் ரெட் லாங் ஊதா உருண்டை மற்றும் சிவப்பு நீண்டது எவ்வளோ இருந்தது? 12% இருந்துச்சு. மெண்டல் சொன்ன பிரகாரம் ரேஷியோ should be 1:1:1:1. The parental combination is 50%. Recombination is 50%. மெண்டலின் கூற்றுப்படி ரேஷியோ விகிதமானது 1:1:1:1 இருக்கணும். பெற்றோர் சேர்க்கை எவ்வளவு இருக்க வேண்டும்? 50% இருக்க வேண்டும். புதிய வகை எவ்வளோ இருக்க வேண்டும்? 50% இருக்க வேண்டும். இங்கே எவ்வளோ இருந்தது? ரேஷியோ இஸ் 7:1:1:7. விகிதம் மாறிவிட்டது. பேரண்டல் காம்பினேஷன் பெற்றோர் சேர்க்கை 88%, 88%. ரீகாம்பினேஷன் மீள் சேர்க்கை 12%, 12%. ஸோ மெண்டல்ஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இஸ் நாட் யூனிவர்சல். மெண்டலின் சார்பின்றி ஒதுங்குதல் விதியானது அனைத்து பாரம்பரியங்கட்கும் பொருந்தாது. இட் இஸ் கரெக்ட் இன் பைசம் சட்டாவம். அது பட்டாணி தாவரத்தில் சரியாக இருக்கலாம், நாட் இன் அதர் பிளான்ஸ், பிற தாவரங்களில் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ பெற்றோர் ஏன் நிறையா வந்தா? ஒய் த ரேஷியோ கெட்ஸ் மாடிஃபைட்? பெற்றோர் சேர்க்கை எவ்வாறு அதிகமாக வந்தது, விகிதம் எவ்வாறு மாறியது, அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லணும். இவருக்கு என்ன தெரியாது? மியாசிஸ் தெரியாது. அவள் பீரியடில் மியாசிஸ்லாம் வரலை, அதனால ஒரு ரீசன் சொன்னார்.
dominant, so also the recessive alleles came from the same parent, then they tend to remain together, is said to be coupling. ஓங்குதன்மையுள்ள அலீல்கள் இருவரும் ஒடுங்குதன்மையுள்ள அலீல்கள் இருவரும் ஒரே பெற்றோரிடமிருந்து வந்திருந்தால் அவை அடுத்த தலைமுறைக்கு ஒன்றாகவே இணைந்து செல்ல முற்படும். This is said to be coupling. Dominant, so also the recessive alleles came from the same parent, then they tend to remain together, leads to parental combination, and the ratio gets modified. ஓங்குதன்மையுள்ள அல்லீல்கள் இருவரும் ஒடுங்குதன்மையுள்ள அல்லீல்கள் இருவரும் ஒரே பெற்றோரிடமிருந்து வந்திருந்தால் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அவை ஒன்றாகவே இணைந்து செல்ல முற்படும். இதுதான் லா. இப்போ நம்ம புக்கில் புதுசாக கொடுத்துருக்கோம், அதையே வேறு மாதிரி அதையும் பாருங்கள். The two dominant or recessive alleles occur in the same chromosome. நம்ம என்ன சொன்ன, டாமினன்ட் சேம் பேரண்ட்னு படித்தோம், இங்கே சேம் குரோமோசோம்னு கொடுத்துருக்கான். They tend to inherit together in the same gamete. அவர்கள் ஒன்றாகவே இணைந்து ஒரே கேமிட்டிற்குள் செல்ல முற்படுகால்னு கொடுத்துருக்காங்க. அதே கவனிங்கோ, the two dominant or recessive alleles occur in the same homologous chromosomes, tend to inherit together in the same gamete. ஓங்குதன்மை உள்ள அல்லீல்களோ அல்லது ஒடுங்குதன்மை உள்ள அல்லீல்களோ ஒரே ஒத்திசைவான குரோமோசோம்களிலிருந்து வந்திருந்தால் அவை ஒரே கேமிட்டிற்குள் செல்ல முற்படும். இப்படின்னு லாவை மாற்றிருக்கா, வேறு எதுவும் இல்லை. பட் நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு பரீட்சைக்கு ரேஷியோ முக்கியம். A coupling ratio, இணைதலின் விகிதம் 7:1:1:7. It is against law of independent assortment. மெண்டலின் சார்பின்றி ஒதுங்குதல் விதிக்கு எதிரான ஒன்று அப்படின்னு தெரிஞ்சுட்டா போகிறோம். இப்போ வேறு என்ன வாயால் சொன்னதை கொஞ்சம் போர்டில் இன்னொரு தடவை பார்த்துட்டு எல்லாம் இட் இஸ் somewhat easier for you to understand. Dear students, அப்படியே போர்டுக்கு வாங்கோ, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், Patchen and Punnett crossed purple color flower, long pollen giving Lathyrus odoratus with red round. Red color flower, round pollen grains. ஊதா நிற மலர் நீண்ட மகரந்தத்தை கொடுக்கக்கூடிய இனிப்பு பட்டாணியினை சிவப்பு நிற மலர் உருண்டை மகரந்தத்தை கொடுக்கக்கூடிய இனிப்பு பட்டாணியுடன் கலப்பு செய்தார். கேபிட்டல் P, கேபிட்டல் P, கேபிட்டல் L, கேபிட்டல் L crossed with ஸ்மால் p, ஸ்மால் p, ஸ்மால் l, ஸ்மால் l. இங்கே என்ன கேமெட் வரும்னு தெரியும், அது அங்கே போட்டிருக்கேன். அடுத்தது பார், F1 generation produced all purple color flower long pollen giving plants. முதல் செய்தலைமுறையில் தோன்றிய தாவரங்கள் அனைத்தும் ஊதா நிற மலர்கள் நீண்ட மகரந்தத்தை தோற்றுவித்தன. So purple long is a dominant character, red round is a recessive character. ஊதா நீண்டது என்பது ஓங்கு பண்பு, ஊதா நீண்டது என்பது ஓங்கு பண்பு, சிவப்பு உருண்டை என்பது ஒடுங்கு பண்பு. மேலே இருக்கிறது சோதனை கலப்பு என்றால் என்ன? கிராசிங் த F1 hybrid with its recessive parent. முதல் செய்தலைமுறை கலப்புயிரியினை ஒடுங்கிய பெற்றோருடன் கலப்பு செய்தால் அந்த கலப்பிற்கு சோதனை கலப்பு என்று பெயர். Patchen and Punnett test crossed the F1 hybrid purple long with its recessive parent red round. The F2 generation produced 7:1:1:7 ratio of purple long, purple round, red long and red round pollen giving plants. That means 44 purple long, 6 purple round, 6 red long and 44 red round. Patchen and Punnett ஆகிய இருவரும் ஊதா நீண்ட மகரந்தத்தை கொடுக்கக்கூடிய முதல் செய்தலைமுறை கலப்புயிரியினை அதனுடைய ஒடுங்கிய பெற்றோராகிய சிவப்பு உருண்டையுடன் கலப்பு செய்த பொழுது சோதனை கலப்பு. இரண்டாவது செய்தலைமுறையில் 7:1:1:7 என்ற விகிதத்தில் ஊதா நீண்டது, ஊதா உருண்டை, சிவப்பு நீண்டது, சிவப்பு உருண்டை மலர்கள் தோன்றின. அதாவது 44 ஊதா நீண்டது, 6 ஊதா உருண்டை, 6 ஊதா நீண்டது, 44 சிவப்பு உருண்டை. இதில் பேரண்டல் காம்பினேஷன் பெற்றோர் சேர்க்கை எவ்வளோ வரும்னா 88% வரும், 44 + 44. ரீகாம்பினேஷன் புதிய சேர்க்கை, இந்த பர்பிள் ரவுண்ட் அண்ட் ரெட் லாங் தான் புதுசு. ஊதா உருண்டை, சிவப்பு நீண்டது, இதுதான் புதிய வகை. இந்த ரீகாம்பினேஷன் இஸ் ஜஸ்ட் 12%.
மெண்டல் சொன்ன பிரகாரம் ரேஷியோ என்ன வந்திருக்கணும் 1:1:1:1. பேரண்ட் எவ்வளோ வந்திருக்கணும் 50. ரீகாம்பினேஷன் எவ்வளோ வந்திருக்கணும் 50. இங்கே ரேஷியோ எவ்வளோ வந்திருக்கு 7:1:1:7. பேரண்டல் காம்பினேஷன் எவ்வளோ 50. பேரண்டல் காம்பினேஷன் எவ்வளோ வந்திருக்கணும் 50. இங்கே எவ்வளோ இருக்குது 88. ரீகாம்பினேஷன் எவ்வளோ இருக்குது 12. ஸோ மெண்டல்ஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இஸ் நாட் யூனிவர்சல். எனவே மெண்டலின் சார்பின்றி ஒதுங்குதல் விதியானது அனைத்து பாரம்பரியங்களுக்கும் பொருந்தாது அப்படிங்கிறதுக்காக பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். இதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கார். நாங்கள் படிக்கிறப்ப இருக்க டெஃபினேஷனை மாற்றிருக்கா. நாங்கள் படிக்கிறப்ப என்ன படித்தோன்னா, dominance also the recessive alleles came from the same parent and they tend to remain together leads to increased parental combination called the coupling. ஓங்குதன்மை உள்ள அல்லீல்களோ ஒடுங்குதன்மை உள்ள அல்லீல்களோ ஒரே பெற்றோரிடமிருந்து வந்திருந்தால் அவை ஒன்றாகவே இணைந்திருக்க முற்படுவதற்கு இணைதல் என்று பெயர். இப்போ கொஞ்சம் மாற்றிருக்கா பாருங்க டெஃபினேஷன். The two dominant or recessive alleles occur in the same homologous chromosome tend to inherit together in the same gamete. இரண்டு ஓங்குதன்மை உள்ள ஜீன்கள் அல்லது ஒடுங்குதன்மையான ஜீன்கள் ஒரே ஒத்திசைவான குரோமோசோமில் இருந்தால் அவை ஒரே கேமேட்டின் உட்புறத்தை செல்ல முற்படும். இதற்குத்தான் இணைதல் என்று பெயர். கப்ளிங் ஆர் சிஸ் கான்ஃபிகுரேஷன் சொல்லுவா. இணைதல் அல்லது சிஸ் வகை என்று இதற்கு பெயர். ஓகே குழந்தைகளா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி தான் உங்களுக்கு இப்போ சொன்னேன். இது கப்ளிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா மெண்டல் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். மெண்டல் என்ன செஞ்சாரோ அதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடியது. இதோட கண்டினியூவேஷன் ரிப்பல்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட், விலகுதலை பற்றி கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஃபார் ஹியரிங்.